நாட்டில் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கும் வரி ஏய்ப்பை தடுப்பதற்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அதிரடி நடவடிக்கையை இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தி வெளியானதும் சமூக வலைதளங்கள் முழுவதும் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. டின் இல்லாவிட்டால் கேஸ் போடுவாங்களா? டின் நம்பர் இருப்பவர்கள் வரி கட்ட வேண்டுமா? எப்படி என்று பல கேள்விகள். இதற்கான தெளிவான பதிலுக்கு செல்ல முன்னர் நமது முகநூல் மற்றும் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யாதவர்கள் பண்ணிவிடுங்க. இப்பொழுது வீடியோக்குள்ள போகலாம். இதற்கான தெளிவான பதில், இலங்கையில் வரி செலுத்த வேண்டிய கட்டுப்பாடு இருந்தும் அதனை திட்டமிட்டு தவிர்ப்பவர்கள், பதிவு செய்யாதவர்கள் மற்றும் வரி அறிக்கையை சமர்ப்பிக்காத தனிநபர்கள், இப்படிப்பட்ட சில நபர்களுக்கு எதிராகவே இந்த சட்டங்கள் கடுமையாக பாயப்பட இருக்கின்றது அப்படின்ற விஷயம் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய வரி ஏய்ப்பில் ஈடுபடுவோருக்கு முதலில் 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும். அதற்குள்ளும் இது சம்பந்தமான விஷயங்களை சமர்ப்பிக்க அல்லது கட்ட தவறினால் அது குற்றமாக கருதப்பட்டு 4 லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் 6 மாத சிறை தண்டனை, அல்லது இது இரண்டையும் சேர்த்து, அதாவது 4 லட்சம் ரூபாய் அபராதமும் 6 மாத சிறை தண்டனையும் சேர்த்து விதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்வரி இறை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இந்த 4 லட்சம் அபராதம் பற்றி மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. இதனைத் தொடர்ந்து பொருளாதார ரீதியாக மற்றொரு முக்கிய செய்தி ஒன்றை பார்க்க போனோமானால், 2027 ஆண்டு முடிவடைவதற்குள் டீசல் பயன்பாட்டை குறைத்து தேசிய மின்கட்டமைப்பில் 750 மெகாவாட் மின்கல மின்சாரத்தை இணைக்க திட்டமிட்டுள்ளதாக தேசிய அமைப்புகள் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இதன் மூலம் 35 பில்லியன் ரூபாய் சேமிக்கப்படுவதோடு மக்களுக்கான மின்சார கட்டணமும் குறையும் அப்படி என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இப்படி இருக்க, யாழ்ப்பாணத்தில் நல்லூர் திருவிழா அப்படி என்று வந்தால் அந்த இடமே களை கட்டிவிடும். அந்த அடிப்படையிலே யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் யாழ் மாநகர சபை முதல்வர் சில அறிவிப்புகளை விட்டிருக்கின்றார். அதில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை முதல் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட இருக்கின்றது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்துடன் உற்சவ காலங்களில் வியாபார நிலையங்களில் முற்றாக சினிமா பாடல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதனிடையே அம்பேவல பகுதியில் ஓடிக்கொண்டிருந்த ரயில் வாசலில் நின்று செல்ஃபி எடுக்க முயன்ற வெளிநாட்டு பெண் பிரஜை ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார். ஓடும் ரயிலில் படிக்கட்டுகளில் தொங்குவதையும் ஆபத்தான முறையில் செல்ஃபி எடுப்பதையும் முற்றிலும் தவிர்க்குமாறு தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையிலே நேற்றைய நாளிலும் ரயில்வே திணைக்களம் இது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றினை விட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து சர்வதேச தொழில்நுட்ப செய்திகளை அவதானிக்கும் பொழுது ஐபோன் பிரியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அது என்ன அப்படி என்று பார்த்தவென்றால், அந்த ஐபோன் தயாரிப்பதற்கான சிப் பற்றாக்குறை மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக ஜப்பானில் ஐபோனின் விலையை ஆப்பிள் நிறுவனம் 13.3% உயர்த்தி இருக்கின்றது. இந்த விலையேற்றம் விரைவில் அனைத்து உலக நாடுகளிலும் அமுல்படுத்தப்படலாம் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சும்மாவே ஐபோனினுடைய விலை மிகவும் அதிகமாகத்தான் இருக்கும். இப்பொழுது 2 கிட்னியை வித்தாலும் வாங்கலா போல கிடக்கு. ஒரு பக்கம் போனினுடைய விலை கூடுவதற்கான காரணம் சிப் பற்றாக்குறை என்றால், இன்னொரு பக்கம் எரிபொருளினுடைய விலை கூடுவதற்கு ஈரான் போர் தான் காரணம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கையொப்பத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை என்றும், இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட போர் நிறுத்த புரிந்துணர்வு உடன்படிக்கையை ட்ரம்ப் மீறி இருப்பதாகவும் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் மொஜ்தபா கமேனி காட்டமாக விமர்சித்திருக்கின்றார். கடந்த வாரம் முதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பரஸ்பர தாக்குதல் மீண்டும் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் இந்த போர் எங்குதான் கொண்டு முடிய போகின்றது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம தான் இருக்கின்றது. இறுதியாக உலகம் முழுவதும் இந்த கால்பந்து ஃபீவர் உச்சத்தை எட்டியிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். காரணம், 2026ஆம் ஆண்டு ஃபீஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் இன்று நள்ளிரவு 12:30 மணி, அதாவது 20ஆம் தேதி 12:30 மணி அளவில் பல பரீட்சை நடத்த இருக்கின்றது. இந்நிலையில் இந்த பிரம்மாண்டமான போட்டியை மாணவர்களும் இளைஞர்களும் விடிய விடிய கண்விழித்து பார்ப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு கேரளா மாநிலத்தில் அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விசேட விடுமுறை நாளைய நாள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஃபைனல்ல யார் கோப்பையை வெல்ல போகின்றார்கள் அப்படி என்ற விஷயத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. இவை இன்றைய நாளுக்குரிய முக்கிய செய்திகள். மேலும் சுவாரஸ்யம் வாய்ந்த செய்திகளுடன் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். மறக்காமல் நமது யூடியூப் மற்றும் முகநூல் பக்கங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.
வணக்கம்.